வணக்கம் நேஷனல் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏப்ரல் மாசத்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். அதுவும் எம்சிக்யூ டைப்ல பார்க்க போறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தேசிய குடிமைப் பணிகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? when is national civil service day celebrated அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் அந்த நாட்களை பத்தி கேட்பாங்க. ஓகேவா, ஒவ்வொரு மாசத்துக்குரிய அந்த முக்கியமான நாட்கள் என்ன செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் இது ஒரு क्वेश्चन. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 21ஆம் தேதி. ஓகேவா, ஏப்ரல் 21ஆம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா சிவில் சர்வீசஸ் டே, அதாவது தேசிய குடிமைப் பணிகள் தினமா நம்ம கொண்டாடுறோம். சரி, எதுக்காண்டி அந்த ஏப்ரல் 21 நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. இந்திய அரசால் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 21 அன்று தேசிய குடிமைப் பணிகள் தினம் அனுசரிக்கப்படுகிறது. முதல் உள்துறை அமைச்சராக இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் 1947 தகுதிக்கான அதிகாரிகளிடையே ஆற்றிய உரையை நினைவு கூறும் விதமாக இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, 1947 என்ன செய்யறாரு அப்படின்னா அவர் தான் முதல் உள்துறை அமைச்சர். அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா அப்போதைய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ன செய்யறாரு, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச் தான் ஏப்ரல் 21ஆம் தேதி ஸ்பீச் பண்றாரு. அந்த தேதியை தான் என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே, தேசிய குடிமைப் பணிகள் தினமா நம்ம அனுசரிக்கிறோம். அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆபீசர்ஸ், ஓகேவா, அந்த கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாரு சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவின் எஃகு சட்டகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இங்கிலீஷ்ல பாருங்க, ஸ்டீல் ஃப்ரேம் ஆஃப் இந்தியா அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் சொல்லியிருக்காரு. யாரை சொல்றாரு அப்படின்னா நம்முடைய அரசு ஊழியர்களை அவர் சொல்றாரு. ஓகேவா, சரி. செகண்ட் क्वेश्चन பாருங்க, பஞ்சாயத்து ராஜ் தினம் எந்த தேதியில் கொண்டாடப்படுகிறது? ஓகேவா, பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பஞ்சாயத்து ராஜ் டாபிக் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அவங்க கேட்டிருக்கிறது பஞ்சாயத்து ராஜுடைய தினம் கேட்டிருக்காங்க. எந்த நாள்ல கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 24ஆம் தேதி. ஓகேவா, ஏப்ரல் 24ஆம் தேதி தான் என்ன செய்யறோம், ஒவ்வொரு வருஷமும் பஞ்சாயத்து ராஜ் தினமா கொண்டாடுறோம். அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, 1993ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்த அரசியலமைப்பின் 73வது திருத்த சட்டம் 1992 நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 24ஆம் தேதி தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அனுசரிக்கப்படுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா 1992ல ஆக்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, பஞ்சாயத்து ராஜ் சட்டம் 1992 கொண்டு வந்துட்டாங்க. ஆனா 93 தான் என்ன செய்யறாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அது எந்த தேதியில அப்படின்னு பார்க்கும்போது ஏப்ரல் 24ஆம் தேதி என்ன செய்யறாங்க அப்படின்னா பஞ்சாயத்து ராஜை இந்தியா முழுக்க அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அந்த தேதியை தான் என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம பஞ்சாயத்து ராஜ் தினமா கொண்டாடுறோம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவது குறித்த ஆணையை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சமீபத்தில் பிறப்பித்துள்ளது. ஆமா, ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா அந்த லிக்விட் நைட்ரஜன் அப்படின்னு சொல்ற சில இந்த பொருட்காட்சி எல்லாம் போனீங்க அப்படின்னா இந்த பிஸ்கட்டை என்ன செய்வாங்க அப்படின்னா லிக்விட் நைட்ரஜன்ல முக்கி நம்மளுக்கு கொடுப்பாங்க, வாயில இருந்து அது புகையா வரும். அதை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதை தடை பண்ணியிருக்காங்க. திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவது குறித்த ஆணையை தமிழ்நாடு உணவு பாதுகாப்புத்துறை சமீபத்தில் பிறப்பித்துள்ளது. திரவ நைட்ரஜனை நேரடியாக உணவுப் பொருட்களுடன் வழங்கும் உணவு விற்பனையாளர் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தரநிலைகள் சட்டம் 2006 படி அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உணவு பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே சரியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனைத்தும் சரிதான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, இங்கிலீஷ்ல பாருங்க. Tamil Nadu Department of Food Safety has recently issued an order on the use of liquid nitrogen. Enforcement action under the Food Safety and Standards Act 2006 will be taken against food vendors who supply liquid nitrogen directly with food products. The Food Safety Department said அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். சரியா, இதே மாதிரி தான் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பஞ்சு மிட்டாய், ஓகேவா, அந்த சிவப்பு கலருடைய அந்த பஞ்சு மிட்டாய் ரோஸ் கலர்ல இருக்கிற அந்த ரோஸ் கலர் பஞ்சு மிட்டாயை என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா தடை பண்ணிருக்காங்க. ஓகேவா, பஞ்சு மிட்டாயில என்ன சேர்க்க கூடாது அப்படின்னா அந்த ரோஸ் எசன்ஸ் சேர்க்க கூடாது. சரியா, அது என்ன கெமிக்கல் இருக்கு அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, அந்த ரோஸ் கலர் அப்படி இருக்கு இல்லையா, இப்படி வந்து பஞ்சு மிட்டாய் அந்த கலர் மாறுது, என்ன எசன்ஸ் என்ன கெமிக்கல் சேர்க்கிறாங்க அப்படின்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா, சரி. அடுத்த நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन नंबर 4, சமீபத்தில் சாரா SARAH சாரா என்ற செயற்கை நுண்ணறிவை எந்த அமைப்பை தொடங்கியது அப்படின்னு கேக்குறாங்க. which organization recently launched artificial intelligence called சாரா அப்படின்னு கேக்குறாங்க. WHO, IMF, UNO, UNICEF அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேர்ல்டு லெவல்ல கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது WHO தான். ஓகேவா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகேவா, WHO தான், வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் தான் என்ன செஞ்சிருக்காங்க இந்த சாரா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சமீபத்தில் சாரா என்ற செயற்கை நுண்ணறிவை உலக சுகாதார நிறுவனம் தொடங்கியது. இது AI உதவியுடன் சுகாதார தகவல்களை வழங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, சுகாதாரோடைய அந்த இன்ஃபர்மேஷன், ஓகேவா, அந்த ஹெல்த்துக்குரிய இன்ஃபர்மேஷனை என்ன செய்யுமா AI, ஓகேவா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட என்ன செய்யுமா அந்த சாரா நம்மளுக்கு தருமா. ஆரோக்கியத்திற்கான ஸ்மார்ட் செயற்கை நுண்ணறிவு ஆதார உதவியாளர், அதனுடைய டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. சாரா அப்படிங்கிறதுக்கு தமிழ்ல டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ்ல பாருங்களேன்,
ஸ்மார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட். ஓகேவா, ஸ்மார்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் ரிசோர்ஸ் அசிஸ்டன்ட், இதுதான் என்ன அப்படின்னா சாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ஃபார் ஹெல்த், இதுதான் சாரா அப்படின்னு டீடைல் சொல்லியிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சமீபத்தில் நாசா தனது டிராகன் ஃபிளை திட்டத்தை 2028 தொடங்கும் என அறிவித்துள்ளது. ஓகேவா, டிராகன் ஃபிளை திட்டம் அப்படிங்கிறது நாசாவுடைய ஒரு திட்டம் தான். ஓகேவா, இது சரிதான். 2028 அப்படிங்கிறதும் சரிதான். ஓகேவா, டிராகன் ஃபிளை நாசா ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஸ்பேஸ் சம்பந்தமா ஒரு கொஸ்டின் இருக்கு. சரியா, டிராகன் ஃபிளை நாசா கரெக்ட் தான். இந்த திட்டம் சனியின் பெரிய துணைக்கோளான டைட்டனுக்கு அனுப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் சரிதான், ரெண்டுமே சரிதான். ஓகேவா, அனைத்துமே சரிதான், சரியான ஆன்சர் தான். ஓகேவா, சரி. இந்த டிராகன் ஃபிளை திட்டம் அப்படிங்கும்போது 2028 அவங்க தொடங்கும் சொல்லியிருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தா இதுலயே இருக்கு, சனியின் பெரிய துணைக்கோள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இது என்ன செய்யுமா, சனியினுடைய பெரிய துணைக்கோள போய் சில மாதிரிகளை எடுத்துட்டு ரிட்டர்ன் வரும். ஓகேவா, இந்தியாவுக்கு ரிட்டர்ன் வரும். எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2036 என்ன செய்யும் அப்படின்னா ரிட்டர்ன் வரும் அப்படின்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. சரியா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 6. 2024 ஆய்வு அறிக்கையின்படி உலகின் வலிமையான காப்பீட்டு நிறுவனம் எது? இங்கிலீஷ்ல பாருங்க. அக்கார்டிங் டு 2024 ரிசர்ச் ரிப்போர்ட் which is the strongest insurance company in the world. ஓகேவா, நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்கு. பட் உலகத்திலே ரொம்ப ஸ்ட்ராங்கான இன்சூரன்ஸ் கம்பெனி எது? ஸ்ட்ராங்கான மீன்ஸ் என்ன அப்படின்னா அதனுடைய மதிப்பு, அதனுடைய சேவைகள் இதெல்லாம் பொறுத்து அவங்க என்ன செய்றாங்க, அந்த அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க. ஸ்ட்ராங்கான இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன அப்படின்னு பார்க்கும்போது எல்ஐசி தான். ஓகேவா, நம்மளுக்கு எல்ஐசி தான் ஸ்ட்ராங்கான இன்சூரன்ஸ் கம்பெனி வேர்ல்டு லெவல்லையே. ஓகேவா, இந்திய ஆயுள் காப்பீட்டு கழகம். ஓகேவா, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உலகின் வலிமையான இன்சூரன்ஸ் கம்பெனியா இருக்கு எல்ஐசி. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். கொஸ்டின் நம்பர் 7. முதன்முறையாக மக்களவை தேர்தலில் வாக்களித்த புரு பழங்குடியினம் சார்ந்த மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த 2024 பாத்தீங்கன்னா புது வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் அந்த பழங்குடியின இது வரைக்கும் வாக்களிக்காத பழங்குடியின மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க, வாக்களிச்சிருக்காங்க. ஓகேவா, அதனால இந்த டிஎன்பிஎஸ்ல என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா, எந்த ஏரியா அவங்க அந்த பழங்குடியின மக்கள், இல்லை அந்த எந்த பழங்குடியின மக்கள் எந்த மாநிலம், அந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அந்தமான் நிக்கோபாரா இருக்கட்டும், திரிபுரா, அஸ்ஸாம் அந்த பார்த்தீங்கன்னா அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஓகேவா புதுசாக தான் என்ன செய்யறாங்க, வாக்கே அளிக்கிறாங்க பழங்குடியின மக்கள். இதுக்கு முன்னாடி அவங்க ஓட்டிங் பண்ணதே கிடையாது. சரியா, சரி. இதுக்கு என்ன பார்ப்போம், வாக்களித்த புரு பழங்குடியினம் சார்ந்த மக்கள் புரு. ஓகேவா, புரு எந்த மாநிலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது திரிபுரா தான். ஓகேவா, திரிபுரா மாநிலத்தை சேர்ந்தவங்க தான் அந்த புரு பழங்குடியின மக்கள். ஓகேவா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8. 2024 ஆண்டுக்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, 2024 ஆண்டுக்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பசுமை நோபல் பரிசு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இந்த கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு இருக்கு இல்லையா, இது வேர்ல்டு லெவல்ல கொடுக்கிற பரிசு தான். இதை என்ன சொல்றாங்க அப்படின்னா பசுமை நோபல் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அலாக் சுக்கா. ஓகேவா, ஆப்ஷன் சி தான் சரியானது. அலாக் சுக்கா அவர் தான் என்ன செய்யறாரு அப்படின்னா கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு. ஓகேவா, இவர் எதுக்காண்டி இந்த கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசு வாங்குறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவருடைய சுற்றுச்சூழல் சம்பந்தமா அவர் விழிப்புணர்வு நடத்துறதுக்காண்டியும், இன்னொன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கல்குவாரிலாம் இருக்கு இல்லையா அதை வந்து என்ன செய்யறாரு, தடை பண்றாரு. ஓகேவா, யாரும் நடத்தக்கூடாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 9. சமீபத்தில் உடல்சார் தண்டனை முறைகளை ஒழிப்பதற்கான வழிகாட்டுதல்களை GECP அப்படின்னு சொல்ற அந்த வழிகாட்டுதலை வெளியிட்ட மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. Which state has recently issued guidelines for abolition of corporal punishment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது யாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த CEP ஓகேவா, GECP அப்படிங்கிறத தமிழ்நாடு தான் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் இருக்கு இல்லையா, ஸ்கூல்ல வந்து குழந்தைங்களை அடிக்கக்கூடாது, ஸ்கேலை வச்சு அடிக்கக்கூடாது, மனம் ரீதியாவோ உடல் ரீதியாவோ என்ன செய்யக்கூடாது, தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழிகாட்டுதலை தமிழ்நாடு அரசு அவருங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, இது சரியான ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 10. அண்மையில் ICC ஆடவர் T20 உலகக்கோப்பை 2024 தூதராக நியமிக்கப்பட்டுள்ள இந்திய முன்னாள் கிரிக்கெட் வீரர் யார் அப்படின்னு கேட்கறாங்க. ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா T20 மேட்ச் நடந்துச்சு, வேர்ல்டு கப் நடந்துச்சு. எங்க நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காலையும் வெஸ்ட் இண்டீஸ்லயும் சேர்ந்து நடத்திருப்பாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா தூதர். ஓகேவா, அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அம்பாசிடர் சொல்லுவாங்க. ஓகேவா, அந்த அம்பாசிடரா யார், இந்திய வீரர் யார் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தோம்னா அம்பாசிடர் 3 பேர் இருப்பாங்க. ஓகேவா,
உசைன் போல்ட் இருப்பார். ஓகேவா, அந்த வேர்ல்டு ரெக்கார்டு வச்சிருக்காரு இல்லையா ரன்னிங்ல, அதில் பார்த்தீங்க அப்படின்னா உசைன் போல்டும் ஒரு என்ன செய்வார் இருப்பார்னா அம்பாசிடர் இருப்பார். அதே மாதிரி பாகிஸ்தானை சேர்ந்த சைதன் அப்ரிடி, ஓகேவா, அப்ரிடி இருக்காரு இல்லையா, அவருமே ஒரு தூதராக இருப்பார். இந்தியா சார்பில் யார் இருப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுவராஜ் சிங் அவர்கள் இருப்பார். ஓகேவா, யுவராஜ் சிங் அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா 2024 அந்த ஆடவர் T20 உலகக்கோப்பையுடைய தூதுவரா யுவராஜ் சிங் இருப்பார். ஓகேவா, இதில் யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னா இந்தியா தான் வின் பண்ணியிருக்கும், வேர்ல்டு கப் வாங்கியிருப்பாங்க. அதற்கு எதிரான டீம் என்ன ஃபைனலில் விளையாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்கா அவங்க விளையாண்டுருப்பாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 11. அண்மையில் இந்த ஆண்டின் சிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருது பெற்ற அமைப்பு எது? Recently which organization was awarded the best public sector enterprise of the year அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது HAL. ஓகேவா, HAL இதுதான் சரியான. HAL அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். பாருங்க, எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஆனது அகில இந்திய மேலாண்மை சங்கத்தின் நிர்வாக இந்திய விருதுகளில் ஆண்டின் சிறந்த பொதுத்துறை நிறுவனத்திற்கான விருதை பெற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. HAL அப்படிங்கிறது ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். ஓகேவா, இந்தியாவோட எப்படி LIC இருக்கு, இந்தியன் ஆயில் இருக்கு இல்லையா, அது மாதிரி இதுவும் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான். ஓகேவா, சரி, நெக்ஸ்ட் பாருங்க. சமீபத்தில் தனது ஓய்வை அறிவித்த சௌரவ் கோசல் என்பவருடன் தொடர்புடைய விளையாட்டு இது அப்படின்னு கேட்கிறாங்க. இது சரியான ஆன்சர். சௌரவ் கோசல் இருக்கார் இல்லையா, இவர் வந்து எந்த விளையாட்டை சார்ந்தவர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்குவாஷ் தான். ஓகேவா, ஸ்குவாஷ்ல என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா 2003 இருந்தே என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. டாப் 10, ஓகேவா, வேர்ல்டுல 2019 என்ன செஞ்சிருக்காரு, டாப் 10க்குள்ள வந்திருக்காரு. இந்தியா சார்பில் டாப் 10ல வந்திருக்காரு. இது வரைக்கும் யாரும் ஸ்குவாஷ்ல இந்தியாவில இருந்து டாப் 10க்கு போனதில்லை. பட் இவர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஓகேவா, அண்டர் 90ல வந்து என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 பிளேயராகவும் இவர் ஆயிருக்கார். ஓகேவா, பாருங்க, சௌரவ் கோஷல் எந்த விளையாட்டு அப்படின்னா ஸ்குவாஷ். இப்போ வந்து ரிட்டையர்ட் ஆயிட்டார். கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷம் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா ஸ்குவாஷ் இந்தியா சார்பாக ஸ்குவாஷ்ல அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கார். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 13. சமீபத்தில் சுழிய நிழல் நாள், ஓகேவா, ஜீரோ ஷேடோ டே அப்படின்னு சொல்லுவாங்களே. அப்போ நம்ம நின்னோம் அப்படின்னா வெயில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், நிழல் இருக்கும். ஓகேவா, ஆனால் அந்த ஒரு நாளை மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா நிழலே தெரியாது. ஓகேவா, அப்போ நம்ம தலைக்கு மேலே உச்சியில் இருந்தால் மட்டும்தான் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நிழல் நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா, அந்த நாள் வந்து வந்திருக்கு. அது எந்த இடத்துல தெரிஞ்சது? எல்லா இடத்துலையுமே அது தெரியாது. கடகரைக்கும் மகரரைக்கும் நடுவில் இருக்கிற ஒரு சில இடங்கள்ல தான் அந்த சுழிய நாள் அப்படிங்கிற நிகழ்வு நிகழும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஒரு இடத்துல நிகழ்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு 2 தடவை அது நிகழும். எந்த இடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா புதுச்சேரியில். ஓகேவா, புதுச்சேரியில் தான் என்ன செஞ்சிருக்காங்க, சமீபத்தில் அந்த சூரிய நிழல் நாள் அப்படின்னு சொல்ற ஜீரோ ஷேடோ வந்திருக்கு. சரியா, கடகரேக்கும் மகர ரேகைக்கும் நடுவில் இருக்கணும் அந்த இடம். அது மட்டும் இல்லாமல் +2.5 டிகிரி, அதே மாதிரி இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா -2.5 டிகிரி, ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு இடத்துல மட்டும் தான் என்ன செய்யும் அந்த சூரிய நிகழ்வு நிகழும். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2024 உலக புவிநாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. வேர்ல்டு எர்த் டே அப்படிங்கிறது எப்போ செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா ஏப்ரல் 22 ஓகேவா, ஏப்ரல் 22 என்ன செய்யறாங்க, வேர்ல்டு எர்த் டே செலிப்ரேட் பண்றாங்க. அதற்குரிய தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், பிளான்ட் விசஸ் பிளாஸ்டிக்ஸ். ஓகேவா, பிளான்ட் விசஸ் பிளாஸ்டிக்ஸ் இதுதான் சரியானது. இதுக்கு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி தான் இதுக்கு சரியானது. ஓகேவா, ஆப்ஷன் பி, பிளான்ட் விசஸ் பிளாஸ்டிக் நம்மளுடைய எர்த் டேக்கான கருப்பொருளா சொல்லலாம். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 15. கடந்த நிதியாண்டில் மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் பிடித்த இந்திய மாநிலம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது 2023-24 உடைய அந்த ஃபினான்ஷியல் இயர், ஓகேவா, லாஸ்ட் நடந்துச்சு அந்த ஃபினான்ஷியல் இயர், அதுல வந்து மின்னணு அந்த எலக்ட்ரானிக் பொருட்கள்ல ஏற்றுமதி செய்ய இந்திய மாநிலங்களே ஏற்றுமதி அதிகமா செஞ்ச மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடு தான். ஓகேவா, தமிழ்நாடு தான் என்ன செய்யறாங்க, கடந்த நிதியாண்டுல ஏற்றுமதியில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த ஏற்றுமதியில தமிழ்நாடுடைய பங்கு எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது 30%. ஓகேவா, இந்தியாவுடைய ஏற்றுமதியில தமிழ்நாடுடைய பங்கு மட்டும் எத்தனை % அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 30%. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 16. அண்மையில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகளை கீழ்காணும் எந்த நாட்டிற்கு இந்தியா வழங்கியது அப்படின்னு கேட்கிறாங்க. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணை அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியாவுடைய ஏவுகணை தான். அதை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா 2022 வந்து யாருடைய ஒப்பந்தம் அப்படின்னா பிலிப்பைன்ஸ். ஓகேவா, பிலிப்பைன்ஸோட ஒப்பந்தம் போட்டு அவங்களுக்கு நம்ம தரதா சொல்லியிருந்தோம். நமக்கு இப்போ என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதை கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா பிலிப்பைன்ஸ் தான். சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 17. அண்மையில் கடற்படையின் அடுத்த தளபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமா, ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா கடற்படையுடைய
தளபதியா இருந்த ஹரிக்குமார் வந்து அவர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாரு. அதனால என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அடுத்த கடற்படை தளபதியா அவங்க நியமிச்சிருக்காங்க. யார் நியமிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மிரல் தினேஷ் குமார். ஓகேவா, அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி அப்படின்னு சொல்ற அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி அவங்க தான் என்ன செய்யறாங்க, அடுத்த கடற்படையுடைய தளபதியா அவங்க வராங்க. இவங்க இப்ப என்ன பொறுப்புல இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கடற்படையுடைய துணை தளபதியா இவங்க இருக்காங்க. இவங்க அப்படியே ப்ரொமோஷன் மாதிரி தளபதியா அவங்க மேல வராங்க. சரியா, அட்மிரல் தினேஷ் குமார் திரிபாதி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 18. 2024ஆம் ஆண்டு உலக பாரம்பரிய நாளுக்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. வாட் இஸ் த தீம் ஃபார் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே அப்படின்னு கேக்குறாங்க. இது முதல்ல வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே அப்படிங்கும்போது ஏப்ரல் 18ஆம் தேதி. சரிங்களா, ஏப்ரல் 18ஆம் தேதி என்ன செய்யறோம், உலக பாரம்பரிய தினமாக கொண்டாடுறோம். அதனுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் சரியானது. டிஸ்கவர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டைவர்சிட்டி இதுதான் சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 19. சமீபத்தில் லட்சத்தீவுகளில் கிளையை திறந்த முதல் தனியார் வங்கி எது அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, லட்சத்தீவுல இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தனியார் வங்கியே கிடையாது. ஃபுல்லாமே பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுடைய வங்கி தான் இருந்திருக்கு. இப்போதான் முதல் முறையாக ஒரு தனியார் வங்கி போய் என்ன செய்யறாங்க, லட்சத்தீவுல போய் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்ன வங்கி அப்படின்னு பார்க்கும்போது HDFC வங்கி தான். ஓகேவா, HDFC வங்கி தான் என்ன செய்யறாங்க, நாட்டிலேயே முதன் முறையாக லட்சத்தீவுல போய் ஒரு தனியார் வங்கியா அங்க கிளைய தொடங்குறாங்க. சரியா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. பழங்கால பாறை ஓவியங்களை கொண்டு செய்திகளில் இடம்பெற்ற பதிமலை குகை அமைந்துள்ள மாவட்டம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. பதிமலை குகை அப்படிங்கிறது ஃபேமஸா, அந்த பாறை ஓவியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. பதிமலை குகை பாறை ஓவியத்துக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கோயம்புத்தூர் மாவட்டம். ஓகேவா, பதிமலை கோயம்புத்தூர் மாவட்டம். பாருங்க, அவருடைய டீடைல்ஸ் பாருங்க. பதிமலை குகையானது ஏறத்தாழ 3000 ஆண்டுகள் பழமையான பாறை ஓவியங்களை கொண்டுள்ளது. ஓகேவா, திரு ஒரு 3000 ஆண்டு பழமையானது அந்த பாறை ஓவியம். இது யானை ஒரு தேர். அந்த தேர் என்ன சொல்றாங்க, மயிலும் சொல்றாங்க, இல்ல தேர் அப்படின்னு சொல்றாங்க. ஆரம்ப கால மக்களின் வாழ்க்கையை சித்தரிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அந்த பதிமலை ஓவியம். சரியா, சரி, ஓகே. இதோட இன்னைக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிச்சு. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா, தேங்க்யூ.